Welcome to AutoCAD Solution. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா subtract அப்படிங்கற கமெண்டா பார்க்க போறோம். சோ subtract எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத நிறைய பேர் நிறைய டைப் ஆஃப் டவுட்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. அது இதல பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படினா இந்த விண்டோ அண்ட் டோர் ஓபனிங் வந்து எப்படி நம்ம subtract கமாண்ட்ல கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோல அத பத்தி தான் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க கேட்ட மாதிரி ஸ்லோவா. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்லோவாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் இந்த வீடியோவில் நானும் ஸ்லோவாக சொல்லித்தரல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூடியூப்பில் டாப் ரைட் சைட் கார்னரில் 3 ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் ஸ்பீட் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ஸ்பீட் ரேஷியோ வந்து நார்மல்லேருந்து நீங்கள் வேகமாக வேணும் அப்படின்னா ஹையரில் வச்சுக்கோங்க, ஸ்லோவாக வேணும் அப்படின்னா லோயரில் வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்லோவாக ஈஸியாக கற்றுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பில்டிங் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது இதில் இருக்க விண்டோ ஓப்பனிங்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ரியலிஸ்டிக் நான் மாற்றிக்கிறேன். 2D ஒயர் ஃப்ரேம்லேருந்து ரியலிஸ்டிக், அதாவது 3D சாலிடாக நான் வந்து காட்டுறதுக்காக ரியலிஸ்டிக் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விண்டோ ஓப்பனிங்க்கு நம்மளுக்கு சைஸ் வேணும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் டாப் வியூக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறேன். கஸ்டம் வியூவில் இருக்கிற ஆப்ஷனை டாப் வியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். தென் இந்த இடத்துல விண்டோ இருக்குது, பட் அந்த அளவுக்கு எனக்கு தெளிவாக தெரியல. ஸோ அதனால் 2D ஒயர் ஃப்ரேம் அப்படின்ற ஆப்ஷன் வச்சுக்கலாம் ரியலிஸ்டிக்லேருந்து. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்ட் என்ன அப்படின்னா பாக்ஸ் கமாண்ட். பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு BOX அப்படின்னு கூட நீங்கள் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது மாதிரி பாக்ஸ் கமாண்ட்குள்ளே போய் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு எண்ட் பாயிண்ட் காட்டுதுங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி ஈஸியாக ட்ராப் பண்ணிவிடுங்க. தென் அகைன் என்ன கேட்குது அப்படின்னா இசட்டோட வேல்யூ கேட்குது. அதாவது XYZ 3 டேரக்ஷன்லையும் ட்ராப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் பாக்ஸ் அப்படின்ற கமாண்ட். ஸோ இப்போது XY வந்து ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொடுக்க போகிற வேல்யூ என்ன அப்படின்னா இசட்கான டேரக்ஷன். இசட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா ஹைட்டு, விண்டோவோட ஹைட்டு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுங்க. நான் 3 feet என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போது ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மவுஸோட மிடில் பட்டனை ஹோல்ட் பண்ணி மவுஸை மூவ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து ரொட்டேட் ஆகும். நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணுங்கள், மவுஸோட மிடில் பட்டனை ஹோல்ட் பண்ணுங்கள், தென் மவுஸை ஃப்ரண்ட் பேக் ஆர் எந்த டேரக்ஷன் வேணுமோ அந்த டேரக்ஷனில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ரொட்டேட் ஆகும். இப்போ கீழே பாட்டமில் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இதுதான் பாட்டமில் இருக்குது. ரியலிஸ்டிக்கில் வச்சு கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அடியில் இருக்குது, 3D சாலிட் அடியில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கலரிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த கலரிங் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இந்த செலெக்ஷன் டூல் ப்ளஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோஸ் வந்துச்சு அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. செலெக்ஷன் டூல் வரணும் அப்படின்னா, அதாவது ஒன்றுக்கு மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் செலெக்ஷனுக்கு போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு விண்டோ தான் செலக்ட் ஆகணும், பட் எனக்கு வந்து பெரிய வால் செலக்ட் ஆகுது. இந்த மாதிரி செலெக்ஷன் டூல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலெக்ஷன் டூல் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+W. இப்போ பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் சைக்கிளிங் ஆஃப் அப்படின்ட்டு வந்துருச்சு. இப்போ நான் செலக்ட் பண்ணேன்னா அந்த விண்டோ வரவே வராது. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களால் அந்த விண்டோவை செலக்ட் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இதுதான் அதுக்காக தான் அந்த செலெக்ஷன் சைக்கிளிங் வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் Ctrl+Shift+P ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் மோடு வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்தனா அந்த விண்டோ பாக்ஸ் எதுவும் ஓப்பன் ஆகாது. இப்போ கலரிங் வந்து உங்களால் சூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஷார்ட்கட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால என்னால் குயிக்காக ஆக்சஸ் பண்ண முடியும் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும். ஸோ இப்போ அகைன் Ctrl+Shift+P கொடுத்துக்கிறேன். வேல்யூ -1 மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேல்யூ -1, இட் மீன்ஸ் அது ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நான் செலக்ட் பண்ணேன்னா இந்த குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் வால், அதாவது ஓவரால் ஆப்ஜெக்டையும் நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஸோ நம்மளுக்கு பை லேயரில் வேணும் அப்படின்னாலும் பை லேயர் கொடுத்துட்டிங்கன்னா அகைன் ஒரிஜினலுக்கு மாறிடும்.
இப்போ இந்த விண்டோக்கு மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அகைன் அந்த செலெக்ஷன் சைக்கிளிங் வந்து ஆன் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டபிள்யூ செலெக்ஷன் சைக்கிளிங் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்குது. இப்போ நம்மளோட இந்த 3D ஆப்ஜெக்ட் அதாவது விண்டோ வந்து சம் டிஸ்டன்ஸ் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ ரியலிஸ்டிக்லேருந்து 2D ஒயர் ஃப்ரேம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் அதாவது ஐடென்டிஃபிகேஷன் தான், கரெக்டாக மூவ் ஆகுதா இல்லையா அப்படின்றதுக்கு தான். மூவ் என்டர் கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் டு மூவ் என்டர். தென் ஏதாவது ஒரு கார்னரை பிடிச்சி நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து F8 ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வெர்டிக்கலாக ஈஸியாக மூவ் ஆகும். நம்மளுக்கு ஸ்ட்ரைட் டைரக்ஷனில் மட்டும் தான் 3 feet என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 feet என்டர் கொடுத்த உடனே ஈஸியாக வந்து சம் டிஸ்டன்ஸ்க்கு வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ரியலிஸ்டிக்கில் வச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல விண்டோ ஓப்பனிங் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. தென் சப்ராக்ட் கமாண்ட் என்ன அப்படின்னா SUB என்டர் செலக்ட் சோர்ஸ் ஆப்ஜெக்ட். எதிலிருந்து நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்களோ அந்த சோர்ஸ் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துங்க. தென் ரிமூவ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ வந்து 3D சாலிடை செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது விண்டோவை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துங்க. ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு அந்த ஓப்பனிங்ஸ் வந்து ஈஸியாகவே க்ரியேட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளுங்க. நான் இப்போ குயிக்காக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். -V என்டர் T என்டர் இட் மீன்ஸ் டாப் வியூ. தென் VS விசுவல் ஸ்டைல் என்டர் 2D ஒயர் ஃப்ரேம் 2 என்டர். ஸோ இப்போ வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்குது, அதை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அகைன் BOX என்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட் வந்து 3 feet அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தாச்சு. தென் ஷிஃப்ட்டு மவுஸோட மிடில் பட்டன். ஸோ இதை மாதிரி மவுஸை மூவ் பண்ணோடனே உங்களுக்கு மூவ் ஆகும். தென் இதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் என்டர். தென் ஏதாவது ஒரு கார்னரை பேஸ் பண்ணி வெர்டிக்கலாக நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள் 3 feet என்டர். ஸோ விண்டோ கரெக்டான லொக்கேஷனில் தான் பிளேஸ் ஆகிருக்கா அப்படின்றத இது மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி மவுஸோட சென்டர் பட்டனை மூவ் பண்ணி இது மாதிரி ரொட்டேட் பண்ணி செக் பண்ணிங்க. ஸோ எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது. நீங்கள் ரியலிஸ்டிக்கில் வச்சு செக் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஓப்பனிங் இப்போ வரைக்கும் க்ரியேட் ஆகிருக்காது. பட் அந்த இடத்துல ஒரு பார் அதாவது ஒரு ரெக்டாங்கிள் பார் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். SUB சப்ராக்ட் ஆர் SU என்டர். ஒரு சில வெர்ஷன்ஸை பேஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து மாறும். இப்போ வந்து இங்கே இருக்கிற கமாண்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் சப்ராக்ட் அப்படின்ற கமாண்டை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். சோர்ஸ் ஆப்ஜெக்ட் என்டர் தென் ரிமூவ் ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ ரொம்ப சிம்பிளாக இது மாதிரி சப்ராக்ட் கமாண்டை யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் குயிக்காக எங்களால் போஸ்ட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.